சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் இந்த கால வேளையில கூட கர்த்தரை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்த தேவன் இந்த நாளிலும் கூட நம்மை நடத்த அவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஐயா இந்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது, நல்ல பாடல்கள், நல்ல வர்ஷிப்பு, சங்கீத பகுதி எல்லாமே நிறைய பேர் எங்களுக்கு கடித வாயிலாக எழுதுறாங்க. இது நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கிடையாது. தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம், அதை இன்னைக்கும் நம்ம வாஞ்சிக்கணும்னா கொஞ்ச நேரம் அவரை நோக்கி நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வார்த்தையாலே திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிற உம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இரவு முழுவதும் பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஓய்வு நாளையும் கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னும் ஒரு விஷயம், உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் அநேக குடும்பங்களை பலப்படுத்த போகிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பாடல் பாடுகின்ற போது ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட போகிறதற்காய், உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அதற்குண்டான எல்லா வசதிகளும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்யும்படி, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு கொடுக்கும்படி நீர் வைத்திருக்கிற கிருபைகள், இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே முற்பிதாக்களின் தெய்வமாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களுக்காய் இறங்கி வந்த குமாரனாய் இருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக ஆண்டவரே எல்லா இடத்திலும் நீர் பிறந்த சந்தோஷங்களை, சமாதானங்களை அறிவிக்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், ராஜா ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்த தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையில் எங்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் கிருபை செய்ய போகிறேன், அதற்காய் கூட உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா இந்த நாளிலும் கூட உம்மை உயர்த்த, உம்மை துதிக்க பாடல் வேளையில் எங்களோடு கடந்து வாங்க, செய்தியின் வேளையில் எங்களோடு கடந்து வாங்க, சங்கீத பகுதியில் எங்களோடு கடந்து வாங்க. ஆன்லைன் வயலாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் கூட நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசேஷித்த ஆராதனைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் பிரசன்னராகி ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்பதை ஆவியிலே பலப்பட, பரிசுத்தத்தில் வாழ்க்கை வாழ, ஊழியங்களிலே ஸ்திரப்பட நீர் செய்கிற உதவிகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடி, எங்கள் மத்தியில் இடைப்பட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தி சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் கூட அன்போடு நான் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இது கிறிஸ்து பிறப்பின் காலங்களாக இருக்கிறபடினாலே நாம் ஒரு பாடல் அவரை குறித்தது, பிறந்தார் பிறந்தார் என்று எல்லா இடத்திலும் பாடுகிறதை போல எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் தொடர்ந்து பிறக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு நாங்களும் கூட பாடப் போகிறோம். எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி இருக்கின்ற இடங்களில் நீங்கள் பாடுங்கள். சபை மக்கள் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள், இசையோடு கை தட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெரிஞ்ச பாட்டு தான்,
கேட்ட பாட்டு தான், பழைய பாட்டு தான் இப்போ கூட பாட போறோம். ஹல்லேலூயா. ஓ, கைகளை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தேங்க்யூ. கைகளை தட்டி உற்சாகமாய் நான் பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே, கேட்ட பாட்டு தானே, பாடுங்க. காட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. காட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை பாடுங்க. ஜோதியாய் திகழ்ந்தார். மேன்மை மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை, தாழ்மை, அன்பிருக்கம் உள்ளவராக மரணம் வரையும் தம்மை தாழ்த்தின தேவராக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். சகோதரரோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பொறுமை, தாழ்மை, அன்புரக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உடையவரே. மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். ஆமென் ஆமென். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஓ, எடுத்துக்கங்க, பாடுங்க. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதாம். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதாம். விலை ஏறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலை ஏறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர்
புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வாசிங்க. ஸ்தோத்திரம். இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் ராஜ்யம் அல்ல, பரநாவியிலே நாம் மகிழ்ந்திருக்கோம். பாடுவோம். ஓ இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை பின்தொடரக்கூடிய நாம், குருவை பின்பற்றுகிற சீடர்களைப் போல இருக்கிறோமா? நாம் அப்படி இருக்க இந்த நாட்களிலே தீர்மானித்தால், அவர் நாமம் தரித்த யாவரும் அவர் பாதையிலே நடப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய பாதத்தில் நடப்பதற்கு தீர்மானம் எடுத்தவர்களாய் பாடுவோமா? எஸ். குருவை பின்தொடர் சீடர்களும் குருமால் மாறிடுவார். குருவை பின்தொடர் சீஷர்களும் குருமூல மாறிடுவார். அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்பார். அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்பார். அவர் பாதையில் நடப்பார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தேங்க்யூ டாடி. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தேங்க்யூ ஜீசஸ். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இந்த சந்தோஷமான நாட்களிலே இன்னும் எத்தனையோ பேர் வீட்டில் நடக்கிற காரியங்களை நினைச்சு, உலகத்தில் நடக்கிற காரியங்களை நினைச்சு பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் அவர்களெல்லாம் பார்க்கிலும் நம்ம எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இந்த கிருபையை நினைச்சு, அவருடைய இரக்கத்தை நினைச்சு துதிக்கிறதுனால தான், இப்படி பாடுறதுனால தான் இப்படி ஆராதனைகளில் நிற்க முடியுது. தொடர்ந்து இந்த ஊழியத்தின் பணிகளை செய்ய முடியுது. ஹலோ, வேற எதுவுமே கிடையாதுங்க. மோசேசுடைய வாழ்க்கையில் வேற எதுவுமே கிடையாது. கொஞ்சம் அரைகுறையாக நடுங்கிட்டு பாடுவேன், அவர் கொடுக்குற வார்த்தையை பேசுவேன். அந்த கிருபையை என் மேலே வச்சிருக்கிற வரைக்கும் இந்த ஊழியம் நடக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கணும்னா, அந்த கிருபையை விட்டு விடாமல் இருக்கணும்னா பாடணும். குருவை பின்பற்றும் சீடர்கள், குருவை பின்தொடரும் சீடர்கள் குருவை மாதிரி போல் இருப்பாராம். அதான் அவர் சொன்னார், மனுஷனை எந்த சாயலாக உண்டாக்கியிருக்கிறேன்னு சொன்னார்? என்னுடைய சாயலாக உண்டாக்கியிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சாயலை உண்டாக்கியிருந்தா என்னன்னா, அவர் நாமம் தரித்த யாவரும் அவர் பாதையில நடக்கணும். நம்ம நடக்கிறோமா? இந்த கால வேளையில் இன்னொரு பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, பழைய பாட்டு. சாலமீன் ராஜா, சங்கையின் ராஜா, சாமி வாருமே. இந்த மாதங்கள் கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஏசாமியை நம்ம கூப்பிட போகிறோம். ஏசாமி அப்போ கிறிஸ்மஸ் மாதம் மட்டும்தான் கூப்பிடணுமா?
அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஊழியம் அப்படிப்பட்டதும் அல்ல, நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் ஒரு சிலர் அந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் தான் எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது, வந்துடுவாங்க. பார்த்துருப்பீங்க எத்தனை கேரல் லெட்ரு, எத்தனை கொரியர் கவரெல்லாம் வருதுன்னு. அதுக்கப்புறம் 11 மாதம் எங்கே போகும்னு தெரியாது. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கைகளை தட்டி உற்சாகமாய். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எஸ், தேங்க்யூ ராஜா. எடுத்துங்க. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. ஆமென். எஸ், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல பாட்டு, பழைய பாட்டு, வாக்குத்தத்த வசனத்தை போல அப்படி பேசுற ஒரு பாட்டு. சேர்ந்து சகோதரோட சேர்ந்து பாடுங்க. ஆமென். எஸ், சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரரே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரரே. இந்த சீயோனின் மாதுகள் தேடி தீரிந்திர சேதி கேளிரே. இந்த சீயோனின் மாதுகள் தேடி தீரிந்திர சேதி கேளிரே. சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. ஆமென். சாமி, எஸ் சாமி பாருன்னு கூப்பிடுங்க. அவர் வருவார். உலகத்துல எதையோலாம் சாமின்னு பேர் வைக்கிறான். சில பேர் பேரே சாமின்னு வச்சுக்கிறான். ஆனா மெய்யான தெய்வம், தன்னையே கொடுத்த தெய்வம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த தெய்வம் இயேசுங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க நீங்களாவது சபையில பாடுங்களேன். எஸ், எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போனதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போனதே. நீயும் சுற்றி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறலாகுதே. ஆமென், ஆமென், ஆமென். நீயும் சுற்றி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறலாகுதே. சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. ஸ்தோத்திரம். நங்கை எருசலேம் பட்டினம் உன்னை நாடி தேடுதே. இந்த நானிலத்தில் உள்ள யூதர்கள் எல்லாம் உம்மை பாடி புகழுகிறோம் என்று சொல்லி சகோதரோடு சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. நங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. நங்கை எருசலேம் பட்டினம்
இந்த நானிலத்தில் உள்ள உள்ள ஜீவ பிராணி தேடி வாடுதே. சாலமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. அல்லேலூயா. சாட்சியாக சுப விசேஷங்கள் தாரணி மேவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த இரத்தம் எதற்காக வந்தது? உங்களை என்னை மீட்பதற்காக. தேடி பாடுவோமா? ஓ சாட்சியாக சுப விசேஷம் தாரணி மேவுதே. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். சாட்சியாக சுப விசேஷம் தாரணி மேவுதே. இந்த சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி ஓடுதே. இந்த சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி ஓடுதே. சாலமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. நல்ல பாட்டு. எல்லாரும் பாடணும், எல்லாரும் கூப்பிடணும். அப்பதான் ஏசு சாமி இறங்கி நம்ம மத்தியில பிரசன்னர் ஆவார். அல்லேலூயா. சாட்சியாக சுப விசேஷம் என்ன செய்யுது? தாரணி மீவுதான். அப்படித்தானே போட்டிருக்கையா? தாரணினா என்ன? உலகம். இந்த உலகத்துல மேவுது, ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுக்கு? உங்களையும் என்னையும் மீட்பதற்கு. வாசிருக்கிறது நமக்கு தெரியல, ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு வசனம். இந்த கிறிஸ்துமஸ் மாசம்னா எங்கேயும் எல்லா இடத்துலையும் கேட்கறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நிச்சயமா இழப்பு என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் இருக்கும். அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, அங்க இருக்கிற இயேசு இல்லை, இங்க இருக்கிற இயேசு இல்லை, என் உள்ளத்திலும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். நங்க எரிசலேம் பட்டினம் உன்னை நாடி தேடுதே. இந்த நானிலத்தில் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள ஜீவ பிராணிகள் உன்னை தேடி வாடுது. தேடி வாடணும். உண்மையா சொல்றேன், ஜீவனோடு அவர் நம்ம வைத்திருக்கிற வரைக்கும் ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யணும்? பாடணும். அதான் அந்த காலத்தில் பாடல, என் ஜீவிய காலம் எல்லாம் என்ன செய்வேன் சொல்லுங்க? அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கிரேட்டுங்க. அவர் ரொம்ப பெரிய கிரேட். ஒருவராலும் செய்யக்கூடாத ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன் அவர். ஒருவராலும் செய்யக்கூடாத ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன். எப்படிங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ டெக்னிக்கலான யுகம் வந்துருச்சு. பாஸ்டர்மார் பேசி முடிக்கும் போதே ஸ்லைடில் போட்டுற காலங்கள், பாட்டு பாடும்போதே லிரிக்ஸை பார்த்து பாடுறதுக்கு வசதி உள்ள காலங்களில் நீங்கள் வந்துட்டீங்க. எதுவுமே தெரியாத என்ன கொண்டும் உங்களுக்கு ஆராதனை செய்யும்படி, நீங்கள் என்னோட சேர்ந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் எவ்வளோ அழகா வழி நடத்துறாரு பார்த்தீங்களா? அதான் கிருபை, அதான் இரக்கம், அதான் அவருடைய அதிசயம். அந்த தேவனை நோக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பாட்டு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் நம்முடைய சபையில அதிகமாய் பாடுகின்ற பாடல், அதிகமாய் பாடக்கூடிய பாடல், பாட வேண்டிய அவசியம் உள்ள ஒரு பாடல். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் பெரியவர், அதனால அவர் ஒருத்தருக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாய் ஓ பாடுங்க, உங்க ஸ்கேல் கெடுத்து. ஆமென்.
ஹல்லேலூயா. எஸ், கைகளை தட்டி ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. வாயை திறந்து எல்லாரும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. இன்னொரு முறை ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இன்னொரு முறை ஓ ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. இயேசுவே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேர்ந்து உற்சாகமாக இருக்கின்ற இடங்களிலே பாடுங்கள். நல்ல கைகளை தட்டி பாடுங்கள். கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தரை இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கும் போது ஒரு பெரிய விடுதலையோடு கடந்து போக போறீங்க. ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா இயேசுவே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஓ thank you. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எடுத்துங்க, பாடுங்க, கைகளை தட்டி வச்சாம. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஓ மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஓ ரிபஷதா ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. டாடி டாடி காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஸ்தோத்திரம். பாருங்க எப்படி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க நினைச்சிட்டீங்கன்னா தன்னறியாம வாசிக்க தோணும், தன்னறியாம பாட தோணும். ஏன்னா இதுல அவருடைய மகிமை விளங்குதுங்க. எடுத்துங்க. ஓ
Thank you, Jesus. Oh. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, எங்களை காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. இயேசு ராஜா ஆராதனை ஆராதனை. ஓ துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை. ஓரி ஷதரபலா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் ஓஹோ மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. இயேசுவே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் ஆராதனை செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? உமது நீதி நிமித்தம் உம்மை நான் ஒரு நாளைக்கு உம்மை எத்தனை முறை? 7 முறை துதிக்கணுமா. அல்லேலூயா. தான் இந்த பக்தன் பாடி இருக்கிறாங்க. காலையிலும் மாலையிலும் ஆராதனை செய்யணும். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலம் செய்கிறவரே ஆராதனை. வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அப்பா பிதான்னு கூப்பிட்டா அவர் புத்திர சிருகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிற அப்படின்னால நமக்கு நிச்சயமா வராம இருக்கவே மாட்டாருங்க. இந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க. பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். அவர் சகலமும் படைத்தவர், சர்வ வல்லவர், மகிமைக்கு பாத்திரர், மங்காத பிரகாசம். அதுல ஒரு வரி பாத்தீங்களா? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆட்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அப்படி ஃபாதர் பாடும்போது அப்படியே நம்ம கூட நடக்கிற மாதிரி ஒரு டிராவல் பண்ற மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங் வரும். ஒரு சாதாரணமா சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றோம். ஆராதனையை ரசனையோடு ஒரு அப்படியே உள்ள வாங்கி அப்படியே ருசிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எந்த ஒரு பொருளையுமே சில பேர் இருக்காங்க, அந்த பொருளுடைய லேபிளை கூட பார்க்க மாட்டாங்க. இது சரியா வராது பிரதர், இது மாதிரி ஒன்று பார்த்தேன் பிரதர், இது இப்படி இருந்துச்சு பிரதர், அப்படியே ஒரு கதை, கண்ணு காது மூக்கு எல்லாமே வச்சு பேசுவாங்க. இது நம்ம ஆட்கள்ட்ட நிறைய பேர்ட்ட உண்டு. அல்லேலூயா. ஆனா அதை ருசிக்கணும். கிட்டத்துல உட்காந்து அப்படியே ருசிக்கணும். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதனைனா என்ன? தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். நான் சொல்றேன், நல்லா ஆராதிக்கிற இடத்துல, நல்லா ஆர்ப்பரிக்கிற இடத்துல
பொய்களின் பிதாவாகிய பிசாசுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். உண்மையா பொய்யா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். பாருங்க, ஆராதிக்கிற இடத்துல, ஆர்ப்பரிக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஐயோ ஐயோ, என் நேரம் அவரோட இருக்கிறான், இவனை நான் என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது. ஆராதிச்சு பாருங்க, எத்தனையோ காரியங்கள் வருங்க. அவர் ஆராதிக்கிறதுல இருக்கிற இன்பம், சமாதானம், சந்தோஷம் பாடுறதுல எதுலையுமே வேற எதுலையுமே கிடையாதுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உசுரே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, இந்த ஆராதனை பத்தாதே. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல், ரொம்ப 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 ஒரு அழகான தெய்வத்தை எல்லாம் நம்ம பிடிச்சிருக்கிறோம். தெய்வம்னா எதுனே தெரியாம சிலது ஓடிட்டு இருக்கு. கண் இருந்தும் பாராது, காது இருந்தும் கேளாது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது, ஒரு பொம்மையை தூக்கி வச்சு பொம்மையா கொண்டாடிட்டு இருக்கிறான். ஆனா இங்க வந்து பாருங்களேன், ஒரு ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உலகத்தார் சொல்லப்பட்ட ஒரு பார்வை இல்லாதவரை கொண்டு இவ்வளோ அழகா நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு என் தேவனை நோக்கி அப்படியே வந்து கிட்டத்தில் வந்து பாடுங்க, எங்களோட சேர்ந்து அப்படியே எங்களோட சேர்ந்து மிங்கிள் ஆகி கனெக்ட் ஆகி அப்படியே ஆண்டவரை தரிசிச்சு பாருங்க, எது மெய்யான தெய்வம் அப்படிங்கிறது விளங்கும். அல்லேலூயா. நல்லா இருக்கும். அப்படியே பாடும்போது அப்படியே அனுபவிச்சு பாடி பாருங்க. தெரியல, விளங்கலை, நிறைய பேர்த்துக்கு விளங்கலை. ஏதோ பாட்டு, ஏதோ ஊழியம் அப்படிலாம் பாடாது, நான்லாம் பாடுறதில்லை. ரசிச்சு ருசிச்சு அப்படியே பிரசனம் இல்லைன்னா நான் முடிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சில நாட்களில் 10:30 பேர் என் சர்ச்சில் எப்படி நேரம் ஓடிச்சு. நான் சொல்லுவேன், எப்படி நேரம் ஓடினாலும் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கு. அது எல்லாம் என் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உசுரே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நான் தனியாக வேற இருக்கேன், எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சர்ச்சில் இன்னைக்கு நிறைய பேர் வர்றீங்க, டிவியில் பார்த்துட்டு நிறைய பேர் கனெக்ட் ஆகிறீங்க, ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் நான் முழு நேரத்தில் 3/4 நேரங்களில் நான் தனிமையில் தான் இருக்கேன். அதனால் ரொம்ப சௌரியமாக எனக்கு இருக்கும். அழகாக கத்திரத்தில் உட்காந்து காசு பணம் இல்லைனாலும் கவலைப்பட மாட்டேன், யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். அப்படியே உட்காந்து காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் ஆழுதத நீர் மறக்கலையே, நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்த்து நீங்க செஞ்சதை நான் மறக்கலையே. உண்மையா வாழ்க்கையில் இதை நிறைய அனுபவிச்சிருக்கேன். உடைஞ்சு போயிட்டேன். பெத்த தாய் கூட ஏளனப்படுத்தின நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில். கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இது யாரும் விசனப்படணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. தேவ பிரசன்னம், தேவ ஆராதனையில அவர் வெளிப்படுத்துகிற காரியம் இதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். வேற ஒண்ணுமே செய்யலாம். கர்த்தருக்கு நேரா கையை உயர்த்தி, இந்த வானமும் பூமியும் சகலமும் நீர் படைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர், அதனால உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உசுரே அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. மெட்ராஸில் ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. அந்த அம்மா நல்ல போதகர், நிர்மலா ஞானசேகரன். ஒரு சகோதரன், என்னை போல ஒரு சகோதரன் ரயில்வே ஜங்ஷனில் உட்காந்து பைபிள் வாசிச்சிருப்பார் போல. இந்த சகோதரனை பார்த்துட்டு சொன்னாங்க, இவ்வளவு ஸ்பீடா பைபிள் வாசிக்கிறாரு, ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. தடவி தடவி படிக்கிறாரு, ஆனால் ரொம்ப ஸ்பீடா படிச்சாரு பிரதர். இது யார் அவரை படிக்க வைக்கிறது? இவ்வளவு ஸ்பீடு யார் கொடுக்கிறது? இவ்வளவு ஞானம் யார் கொடுக்கிறது? கர்த்தருங்க. அது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஆராதிச்சா கிடைக்கும், ஆராதிச்சா கிடைக்கும். அவரை தேடினா கண்டடைவீங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம் தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க போறோம். இருந்தாலும் இந்த பாடல் வேலைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய நாமத்தை தொடர்ந்து பாட, தொடர்ந்து உயர்த்த, தொடர்ந்து உம்மை புகழ இந்த அடிமைக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். இதே போல சபை மக்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர்.
என்னோடு சேர்ந்து பாடின சகோதர சகோதரிகளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையில் மீதியான வேளையில் நீர் நடத்த வேண்டும் என்று, உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கென்று ஒரு அழகான சங்கீதம் 48 கொடுத்திருக்கிறார். அதில் ரொம்ப விசேஷமான வசனத்தை கடைசி பகுதியில் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த சங்கீதத்தை குறித்து வைத்து தவறாமல் வாசிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 150 சங்கீதம் 150 நாளில் கூட முடித்து விடலாம். ஆனால் அதில் பொருள் தெரிந்து அர்த்தம் தெரிந்து வாஞ்சியோடு படிப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை உங்களோடு பேசும். வாசிக்கலாம் இந்த நாளுக்குரிய சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தை. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 48. சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் அடிப்பமான ஸ்தானமும் சர்வ வல்லமையின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காட்டினால் தர்சீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பெரியந்தும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய, ஒரு தைரியத்துக்குரிய வசனமாக இருந்தது. கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம் நாம் தியானத்துக்காக. இந்த தேவன் பாருங்களேன், எவ்வளவு உரிமையா சொல்றான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ, நான் சொல்றேன், இந்த கால வேளையில நீங்க எந்த காரியத்திலும் விழுந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன் பிரதர், நிச்சயமா சொல்றேன் சிஸ்டர். இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு என்னுடைய வயா மீடியா என்பது இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார் என்று என்னுடைய அப்பாவை நான் அழைப்பதைப் போல், என் அம்மாவை நான் அழைப்பது போல உரிமையாய் அழைத்துக் கொள்கிறேன், சேர்த்துக் கொள்கிறேன், வைத்துக் கொள்கிறேன், அவரோடு இணைந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கு, மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். தாவீதினுடைய வாழ்க்கையில் சில இடைஞ்சல்கள், சில சூழ்நிலைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த வார்த்தை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஓடினபடினாலே துரத்தப்பட்ட சவுல் சொன்னா, நீ நியாயம் உள்ளவன், நீ நீதி உள்ளவன், நீ என் மகனே என்று அழைக்கிற ஒரு அலைகூவலை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இந்த காலை பொழுதுல வர வேண்டும். என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் இதுவரைக்கும் நடத்தினவர். இப்பவும் இந்த வார்த்தை சொல்லுது, 14வது வசனம் சொல்லுது, சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும், என்னைக்கு அவர் என்னை எடுத்துக்கொள்வதற்கு சித்தம் வைத்திருந்தாலும் என்னை நடத்துவார்னு சொல்லி உங்க பலத்தை எல்லாம் இறக்கி வச்சு, உங்க பணத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு, உங்க எந்தெந்த காரியம் இருக்கோ எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னீங்கன்னா, நான் சொல்றேங்க, அவருடைய வார்த்தை எத்தனையோ அப்போஸ்தலர்களையும் எத்தனையோ தீர்க்கதரிசிகளையும் நடத்தி இருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை இந்த ஊழியக்காரனை நடத்திட்டு இருக்கு, உங்களை நடத்தும்.
எத்தனையோ சங்கீதம் இருந்திருக்கு, எத்தனையோ வசனம் இருக்கு, இதிலே கூட நிறைய காரியங்கள் இருக்கு. ஏன் நான் இதை திரும்ப நினைப்பூட்டுகிறேன் தெரியுமா? நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கிற, உலகத்தில் நடக்கிற பயங்கரமான பிரச்சனைகளையும், பயங்கரமான சண்டைகளையும், பயங்கரமான மழை வெள்ள சேதங்களையும், பயங்கரமான ட்ரெயின் போன்ற வாகன கனரக விபத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யன்னு தெரியல, எப்படி ஆகும்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. நான் சொல்றேன், இந்த தேவன், என் தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் மரண பரியந்தம் நடத்துவார். நான் போறேங்க, ஒரு ஸ்டேஷன்ல, ஒரு இடத்துல கூட, ஒரு ட்ரெயின்ல கூட முட்டாம மோதாம அழகா கொண்டு வந்து திருப்பி சேர்ச்சில் நிற்கும்படி வைக்கிறார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற, என் சபையிலே நின்று ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்க, என் தேவன் அவர், என்னையும் நடத்த வல்லமை உள்ளவர். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை நம்பிக்கையை வெட்கப்படுத்த மாட்டாங்க, அவர் என்னை நடத்துவாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடத்துவார். மரணம் யாருக்குமே தெரியாதுங்க. மரணம் எப்போ சம்பவிக்கும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. மரணம் யாராலையுமே கணிக்க முடியாத ஒன்று. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, வாருமே இயேசு பாதம் சேருமே, பாரில் பாவம் தீருமே. என்ன பாட்டு அது? நல்லா இருக்கும். கிருபை தாங்குது, தேடு சமயம் இது ஜல்தி. இப்பமாவது சொல்லுங்க, மரண பரியண்டும், மரணம் வரைக்கும் என்னுடைய தேவன் என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கையில் சொன்ன தாவீதை நடத்தினார். இன்றும் சொல்லுகிற ஊழியக்காரர்களை நடத்துகிறார், சொல்லுகிற அப்போஸ்தலர்களை நடத்துகிறார். இன்றைக்கும் உங்களையும் ஆண்டவர் நடத்த, உங்கள் வாயை திறந்து நீங்க சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது அவர் உங்களை நடத்துவார். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் எழுந்த போதும், படுக்கையின் போதும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், சங்கார தூதருடைய கைகளுக்கும் என்னை தப்புவித்து சதா காலங்களிலும் என்னுடைய தேவனாக இருந்து மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லும்போது, ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் நீர் என்னை நடத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற, என்னோடு சேர்ந்து உம்முடையத்திலே நம்பிக்கை வைக்கிற, உடன்படிக்கை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்த வேண்டும் என்று, தாங்க வேண்டும் என்று, ஏந்த வேண்டும் என்று இரட்சக பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து, கொஞ்ச நேரம் எழுப்பிவிட்டு, ஆராதனை எவ்வளவு நேரம் செஞ்சாலும் எனக்கு போதாது, அதனால் கொஞ்ச நேரம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு சுருக்கமாய் உங்களுக்கு நான் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறபடினால் எங்கள் ஊழியத்திலிருந்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகை 21/12/2023 அன்று மாலை 5 மணிக்கு புதுச்சூரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகை மதுரையில் வைத்து கொண்டாடப்படுகிறது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடிதங்கள் வாயிலாக பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் ஆடு போடுறாங்க ஜாய் டிவியில், அதன் மூலமாக பார்த்துருப்பீங்க, பல வழிகளில் தெரிஞ்சிருப்பீங்க. சபை மக்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்று, இந்த ஃபங்க்ஷன் நேர்த்தியாக ஒவ்வொரு வருஷமும் நடந்தது போல், நீங்கள் பழைய காலத்து போன ஆண்டுகளுடைய ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், எப்படி சிறப்பாக நடந்திருக்குன்னு. அதுக்கு என்னோட ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் நான் இன்றைக்கு நினைக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அழகாக நடத்தினார். இந்த வருஷம் நடப்பதற்கு முதலாவது நீங்கள் ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 நபர்களுக்கு நாம் உதவி செய்வோம். 350 குடும்பங்களுக்கு உதவி செய்வோம். கிஃப்ட் கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடாவோட, உங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா, தோத்திரம், தோத்திரம். இதற்கான செலவினங்கள் சந்திக்கப்படணும். பெரும்பாலும் கேரல் சர்வீஸ் வைக்கிறது இல்லை, ஏன்னா படிக்கிற பிள்ளைகளை நான் வைத்திருக்கிறபடினாலே, அதுவும் இடம் இல்லாமல் 3 இடத்துல நாம் நடத்தி கொண்டிருக்கிறபடினால அது வைக்கிறது இல்லை. நான் பாடுறதே ஒவ்வொரு நேரமும் சொல்லுவாங்க, மோசஸ் நல்லா கேரல் மாதிரி பாடிக்கிட்டே இருப்பார். அப்படி தானே பிரதர்? மோசஸ் கேரல் மாதிரி பாடிக்கிட்டே இருப்பார். என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு தோத்திரம். ஆகையினாலும் நான் வைப்பதில்லை. உங்களுடைய விசேஷித்த பண்டிகை காணிக்கையை குறித்த நேரத்தில் இந்த தேதிகளுக்கு முன்பதாகவே எங்களுக்கு அனுப்பி உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பெரிய காரியம், ஆலய கட்டுமான பணி 90% முடிந்து விட்டது. இன்னொரு 10% இருக்குது. ஆனால் இந்த 10% தான் தேவைகள் அதிகமாக இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது. சரி, அது ஒரு வழியாக இருந்தாலும் புதிய ஆலயத்துக்கு பிஎஸ் சிஸ்டம் வாங்கணும், ஃபுல் பீட் வாங்கணும்.
ஏன்னா இப்போ கீபோர்டு ஸ்டாண்டில் வச்சு பாடிட்டு அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். சில நாட்களில் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள்லாம் எனக்கு கீபோர்டு வாசிப்பாங்க, கூட பாடுவாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் இப்போ கட்டிகிட்டு இருக்கிற ஆலயத்தில் எல்லாரையும் காமிக்கிற அளவுக்கு லைட் வசதி, நல்ல சிஸ்டம், பிஎஸ் சிஸ்டம், ஃபுல் பீட்டு எல்லாமே வைக்கணும்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்குறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இதுக்கு கொடுக்கறது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வரும். ஏன்னா சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு அவன் எப்படி பொருட்களை சம்பாதித்தான் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் மாத்திரமல்ல, அவனோடு இருந்தவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதைவிட நீங்கள் அநேக ஆலயங்களுக்கு கொடுத்தவர்கள், கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க. அதனால் ஆலய பணிகளுக்கு கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்கிறதுபடி நெகேமியாவை போல உங்களை நான் கூப்பிடுறேன், வாங்க. இதற்காக நீங்கள் கர்த்தர் ஏவினால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. கீழே நம்பர் போடுறாங்க, அதை வைத்து நீங்கள் ஜெபிக்க தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. நாட்களில் 4வது சனிக்கிழமை தோறும் உபவாச கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேக இடங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் ஒரு நாள் எங்களுடைய ஆலயத்தில் அபிஷேகமுள்ள ஆராதனையில், நல்ல அந்நிய பாஷை உள்ள ஆராதனையில், தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரக்கூடிய ஒரு ஆராதனையில், உபவாச கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஐயா, ரொம்ப தூரமாக இருக்கும் உங்கள் ஊர், ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கலாமா? தாராளமாக தங்கி ஆராதித்து போவதற்கு எங்களிடத்தில் கர்த்தர் ஓரளவுக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து அந்த ஆராதனையில் விடுதலையோடும் அற்புதத்தோடும் கடந்து செல்ல உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம நலத்திட்ட உதவிகள் 60 குடும்பத்துக்கு வழங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சபை மக்களுக்கு தெரியும், தொலைக்காட்சியில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதில் மதுரையை பொறுத்தளவுக்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள். நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்களுக்குள்ள இன்னும் சில பேர் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எந்த காரியத்தையும் நான் தேவ தரிசனம் இல்லாமல் செய்வதில்லை. ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. ஒருவேளை நீங்களும் சேர்ந்து ஜெபித்து எனக்கும் மாதந்தோறும் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது இருந்தால் நாம் ஜெபித்து இந்த காரியத்தை கூடுதலாக செய்வதற்கு நாம் முயற்சிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்து கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாமல் குறித்த நேரத்தில் கொடுப்பதற்காக முயற்சியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகள் கல்லூரி, மருத்துவம் போன்ற பெரிய பெரிய படிப்புகளெல்லாம் கர்த்தர் படிக்க வச்சுட்ருக்குறாங்க உங்களுடைய உதவியோடு. இதற்காக கொடுக்குறவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குறதோடு நின்று விடாமல் கொடுக்கக்கூடியவர்கள், ஜெபிக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்கள் பாத்தியில் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதிகமான ட்ராவல், அதிகமான ஊழியங்கள் நிமித்தமாக சில சோர்வுகள், சில அசதிகள் எல்லாம் வரும். ஆனாலும் அதன் மத்தியிலே ஓடுவதற்கு பலனை தேவன் தந்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, குறிப்பாக இந்த ஊழியம் தொலைக்காட்சியில் நடைபெறுவதற்கு, லைவில் போவதற்கு, மியூசிக்கில், வீடியோக்களில், இன்னும் இங்கே அக்கௌண்ட்ஸு, பைபிள் வாசித்து எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய, ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு கை தட்டினா ஓசையிடாது. பல குடும்பங்கள் இதில் உதவி செய்கிறீங்க. இவர்களுக்காகவும் நீங்கள் யாவரும் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எப்பவும் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட கொஞ்சம் நேரம் எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே நாம் ஒரு புதிய வருஷத்தை காணப்போகிறோம். அதற்கு நம்மை இதுவரையிலும் ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவன் இன்னும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவனை நோக்கி பாடி ஜெபித்து ஆராதித்து ஒரு சத்தியம், நல்ல ஒரு சத்தியத்தை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வித்தியாசமான சத்தியம். பல இடங்களிலே நான் பேசினாலும் சபையில் இன்றைக்கு பேசு என்று உணர்த்தப்பட்டவனாய், ஏவப்பட்டவனாய் இந்த நாட்களிலே நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சபைக்கு வந்தாச்சுன்னா நல்ல கைகளை தட்டி உற்சாகமா, ஆவியோடு உண்மையோடு நிறைந்து, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போனவனே கவலை வந்துருமே, வீட்டுக்கு போனவனே இந்த உடம்பு வலிக்குமே, இவன் வந்துருவானே, அவன் வந்துருவானே, அவ வந்துருவாளே, இவன் வந்துருவாளே, அதெல்லாம் விட்டுட்டு இது வரைக்கும் என்ன நடத்திட்டாரு ஆண்டவர், இன்னும் என்ன நடத்துவார்னு சொல்லி விசுவாசத்தோட பாடுங்க. சகோதரோட சேர்ந்து, என்னோட சேர்ந்து அழகா கர்த்தர் உங்களை நடத்துவார். யாருக்கு இந்த உலகத்துல பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துல இறக்கி வைக்கணும். ஏன்னா அவர் கொடுத்திருக்கிற அழைப்பே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, கஷ்ட நேரத்துல வா, பார நேரத்துல வாரா, துக்க நேரத்துல வான்னு. ஆனா என்னுடைய இயேசு சாமி அழைக்கிற அழைப்பே அதுதான். அந்த அழைப்பை புரிந்தவர்களாய்
அப்படியே வாங்க, கொஞ்சம் அப்படியே எங்களோட கனெக்ட் ஆகி மிங்கிள் ஆகி ஜெபம் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது எனக்கு நடக்கும், நான் ஆராதிக்கும் போது எனக்கு விடுதலை தருவார், நானும் பெற்றுக்கொள்வேன், கிடைக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் பண்ணுகிற தேவன், அந்த காலத்தில் இருக்கிற வழி ஆச்சரியமான வழிக்குள்ளே அழைத்திருக்கிற தேவன், எனக்கு அவரால் செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவும் யாவற்றையும் செய்து முடிக்க ஆயத்தம். ஆனால் உங்கள் வாயை திறந்து நீங்கள் என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும். 11 மாதம் நடந்தது ஏன் பலன் இல்லையா? 11 மாதம் ஊழியம் நடந்தது ஏன் பலன் இல்லையா? ஒரு சிலர் காணிக்க கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை நீங்கள் அனுபவிக்கணுமா? அது என்னை நடத்துன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் என்னை நேசிக்கிறாருங்கிறத நம்பணும், அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறத நம்பணும், கூட சேர்ந்து பாடணும், கைகளை தட்டி பாடணும். பாடும்போதே பின்னாடி கவலை, விசுவாச குறைவு வருது, அவிசுவாசம் வருது. அதான் நிறைய பேருக்கு என்ன செய்யறதில்ல, எதுவுமே நடக்கிறது இல்லை. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை பலப்படுத்த முடியாது. இப்பவும் சொல்றேன், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், பாட போறேன், என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை தாங்குகின்றவர், என்னை நடத்துகின்றவர், என் நேசர் நீரே. ஒப்பு கொடுத்து பாடுமா? எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல. இதுவரைக்கும் என்ன விட்டு கொடுக்கல, இதுவரைக்கும் என்ன நடத்திட்டு வந்துட்டாங்க, இன்னும் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன் சொல்லி அப்படியே உங்களை அர்ப்பணிச்சு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, யார் கொண்டு வந்த காரியமா இருந்தாலும் சரி, இப்ப சொல்றேன், என்னை கீழே விடுறதுக்கு அவர் அழைக்கல, என்னை விட்டு கொடுக்க மாட்டார், நான் நம்புறேன்னு சொல்லுங்க. மேலே எழும்பி வருவீங்க. பிரதர், சிஸ்டர், பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். உங்களுக்கு இப்பவும் முடியாத தூக்கி நிறுத்துவார், என்னை தூக்கி நடத்தி. இன்னொரு முறை. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காத, சொல்லுங்க. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், சாத்தான் கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், கடங்காரன் கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு, நெருக்கிக்கிட்டு இருக்கிறவன் கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. பாடுங்க. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். பாடுங்க. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், எல்லாரும் வாயை திறந்து பாதுகாப்பவர், எத்தனையோ முறை கேட்ட பாட்டு தானே. நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது இப்பவும் மன்னிக்கிறவராக இருக்கிறார், உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். பாவம். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், பாதுகாப்பவர். வேற எந்த பாதுகாப்பும் உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. ஆனால் என் தேவன் பாதுகாத்தார், நிரந்தரமானது. நீங்க தலை குனிந்த இடத்திலேயே உங்களை உயர்த்த முடியும். இது மீதியான நாட்களை நடக்கணும் நம்பினீங்கன்னா என் கர்த்தர் உங்களை நிச்சயமா வாழ்வில் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். ஆமென். எல்லாரும் நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரு? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள்
உன் வழிகளும் அல்ல. நான் உன்னை பற்றி வைத்திருக்கிற நினைவு மேலான நினைவு, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற நினைவு, உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிற நினைவு, உங்கள் வியாதியை மாற்ற வேண்டும் என்கிற நினைவு. ஆகையால் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டீரப்பா. ஓ, என்னை நடத்துங்கப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நான் பாவம் செய்த உணர்த்தி நடத்துகிறார். ஆமென். அர்ப்பணித்து சொல்லுங்க, உம்மை நோகடித்த போதும் என் கிருபையாலே மன்னித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லி இன்னொரு முறை பாடுங்க. என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உங்க கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. எல்லாரும் சொல்லுங்க, இதுவரைக்கும் என்ன விட்டு கொடுக்கல. இத்தனை மாசம் என்ன நடத்திட்டீங்க, இத்தனை வருஷம் என்ன நடத்திட்டீங்க. மீதியான வேளையிலும் கூட என் பாவத்தை உம்முடைய கிருபையினாலே மன்னித்து நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்து உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவன் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்று சொன்னானே, அந்த நம்பிக்கையின்படியே இப்பொழுதும் இவர் பாடுறாரு, விட்டு கொடுக்காத தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இப்பொழுது இந்த சபைக்கு முன்பதாக, இந்த ஊழியத்திற்கு முன்பதாக என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளை. என் குடும்பத்தை விட்டு கொடுத்துறாதீங்க, என் பிள்ளைங்க வேலைகளை விட்டு கொடுத்துறாதீங்க, என் குடும்பத்தில் இருக்கிற வியாதியில விட்டு கொடுத்துறாதீங்க, என் கடன்ல நான் விழுந்து போவேன்னு சொல்லி பக்கத்துல சொல்றாங்க, ஆனா நீங்க விட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட என்னை விட்டு கொடுத்தார். நான் பாடி இருக்கிறேன். இந்த பாட்டு பொய் இல்லை, இந்த வார்த்தை பொய் இல்லை. நான் தலை குனிந்த இடத்துல என் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. என்னை வாழாக்காமல் தலையாக்குவீங்க, என்னை கீழாக்காமல் மேலாக்குவீங்க. நான் நம்பி வந்திருக்கிறது உம்முடைய சமூகத்தை, உம்மை ஆகையினால என்ன நடத்துவீங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து, ஐயா உங்க கிருபையினால என்னை மன்னிச்சிருக்கீங்க, உம்முடைய கிருபையினால என்ன நடத்த போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், அந்த கிருபை என் மேல போடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது வியாதியில உங்க கிருபை வருகிறது, அவருடைய கிருபை. கடன் பாரத்துல அவருடைய கிருபை வருகிறது. திருமண காரியத்துல தடைபட்டிருக்கிற காலங்களிலே மாற்றம் ஒரு கிருபையினாலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனியில கர்த்தர் கிருபை வைக்க போகிறார். உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு, உங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு, மலடியா இருந்தவள் பலட்சியமாகும்படிக்கு என் தேவன் கிருபையினால் நிலைநிறுத்த போகிறார். ஏன்னா நீங்க நினைக்கிறது இல்லைங்க, நீங்க வேண்டிக் கொள்கிறது இல்லைங்க, உங்களை உண்டாக்கும் போதே உங்களை குறித்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் என்ன விட்டு கொடுக்கல, இதுவரைக்கும் என்ன நேசிச்சிருக்கிறீங்க, இதுவரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறீங்க, இதுவரைக்கும் எனக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறீங்க, இன்னும் கொடுக்க உம்மிடத்துல இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் உமக்கு தெரியும், எல்லா பிரயாசங்களும் உமக்கு தெரியும், எல்லா ஏக்கங்களையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர், அங்கலாய்ப்பை கேட்கிற தேவனாக இருக்கிறீர். எனக்காக இப்பொழுதும் இறங்கி வருவீர் என்று நான் விசுவாசிக்கும் போது, என் தடைகளை மாற்றுவீர் என்று விசுவாசிக்கும் போது, என் குறைவுகளை போக்குவீர் என்று விசுவாசிக்கும் போது, என் கண்ணீரை காண்பீர் என்று நான் விசுவாசிக்கும் போது, ஐயா நீர் என்ன நடத்துங்கன்னு கேளுங்களேன். நீங்க எனக்கு போதும்னு சொல்லுங்க. ஐயா நான் இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க சந்திச்ச மக்களுக்காக நன்றி, இந்த நாளில் நீங்க கொடுத்த காணிக்கைக்காக நன்றி, இந்த நாளில் இந்த ஊழியத்தில் என்னோட பேசுனதுக்காக நன்றி நன்றின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்னு அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கேங்க. அவர் நடத்துறாரு. நீங்க அப்படி அவர் போதும்னு பற்றி பிடிக்கும் போது நீங்க எதிர்பார்க்காத ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரப்போகிறது. ஸ்தோத்திரம். நீங்க எதிர்பார்க்காத வெளிநாட்டு பயணங்களை செய்ய போறீங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய்
ஆண்டவரே என்னையும் கூட விழுந்த இடத்துல உயர்த்தி பழைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்த போகிறதற்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்க பாப்பீங்க. இந்த சபையில சாட்சி எழும்போம். நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே சாட்சி இல்லாத ஊழியம், வரமில்லாத ஊழியம், வல்லமை இல்லாத ஊழியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரை நம்புறேன், அவரை போற்றுகிறேன், அவரை துதிக்கிறேன். விடுதலையோடு இப்பவும் நிற்கும்படி கிருபை செய்கிறார். நான் சொல்லுங்க ஐயா, அதே நம்பிக்கை அதே விசுவாசத்தோடு இப்போ நான் சொல்றேன், என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க. என்னை நடத்துவீங்க, என்னை பாதுகாப்பீங்க, என்னை தாங்குவீங்க, என்னை ஏந்துவீங்க. ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் இந்த ஆராதனையில இப்பொழுதும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். என்னை தேவன் விட்டு கொடுக்க மாட்டார், சதா காலங்களிலும் மரண பரியன்றும் முடிவு பரியன்றும் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி நடத்துவார். ஆகையினால் என் தலையை நிமிர பண்ணி இருக்கிற தேவன் என்னை பாதுகாப்பார் என்று நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறார்கள். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை தொழில் ஆசீர்வதிங்க, திருமண காரியத்தில் ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனியில் ஆசீர்வதிங்க, வெளிநாட்டு பயணங்கள் ஆசீர்வதிங்க, மருத்துவம் செய்து கொண்டிருக்கிற வியாதிகளில் ஆசீர்வாதம், சுகம் உண்டாகட்டும். நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஐயா. என் ஜெபத்துக்கு ஒவ்வொரு நாளும் பதில் கொடுத்து எத்தனையோ பேரை சந்திக்கும்படி கிருபை தந்திருக்கிற தேவன், இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் உண்மையாய் நின்று கதறுகிற இந்த கதறுதலை கேட்டு இந்த ஆராதனையிலே இன்னும் ஒரு சாட்சி, இன்னும் ஒரு ஆத்துமாக்கள் புதிதாய் வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். அதற்காக எமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். அதுவும் கூட அநேக குடும்பங்களை வாழ வைக்கட்டும், அநேக குடும்பங்களுக்கு பரிபூரணத்தை கொண்டு வரட்டும், அநேக குடும்பங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகிற வார்த்தையாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் நீர் எப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப்பை குறித்து இன்னும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேக ஆவிக்குரிய வார்த்தைகள், பாடல்கள் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில கூட என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு நல்ல ஆலோசனை வார்த்தைகளை தேவன் இந்த நாளிலே வைக்க சொல்கிறார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தொலைக்காட்சியில் பேசுறேன், உங்களுக்குலாம் தெரியும், இப்பவும் கூட நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தொலைக்காட்சி ஸ்லாட் முடிந்தால் ஒரு நாளைக்கு 1-2 குடும்பங்களாவது கசப்பான அனுபவங்களோடு, பிரிந்து கிடக்கிற அனுபவங்களோடு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. அது என் மனதில் மிகுந்த விஷயத்துக்குரிய ஒரு காரியமாகப்பட்டது. அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இதை சொல்லலாமா அப்படின்னு. குறிப்பா இந்த மாசத்துல பூராமே ஏசாயா 9:6 பேசுவாங்க நிறைய பேர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்த அந்த வசனத்தை கூட கொஞ்சம் லேசா வாசிங்க, அடுத்து நம்ம போயிடலாம். அப்படியே ஏசாயா 9:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், இருந்தாலும் கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா அவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தா. இருந்தாலும் அவர் எனக்கு கொடுத்த ஈவின்படி, இரக்கத்தின்படி கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். அந்த வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆலோசனை கர்த்தாவாக, நித்திய பிதாவாக, வல்லமையின் தேவனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா நம்ம கிட்ட
சமாதானமும் இல்லை, உரிய ஆலோசனைகளும் நம்ம என்ன செய்யலை, நடக்கலை. இதை பார்த்து தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். சரி, இதை சரியா நாம திருத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஒரு 3 காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களுக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு முதலாவது கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கிருபை கொடுத்தார், இரக்கம் கொடுத்தார், தயவு கொடுத்தார். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19வது வசனம். ரொம்ப ஒரு அருமையான வசனம். இதை ஆரம்பிக்கும் போதே ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே என்று ஆரம்பிக்கும். அப்போ உடனே சகோதரிமார்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா சகோதரர் என்றாலே சகோதரிகள் அடக்கம். அடக்கம்னா வேற அடக்கத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. இப்போ 4ஆம் கிளாஸ் பிள்ளை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா என்னால் பதில் சொல்ல முடியல. அல்லேலூயா. மோசேன்னு அன்னைக்கு ஒரு மோசே தாத்தாக்கு பேர் வச்சாங்க, உங்களுக்கு மோசேன்னு பேர் வச்சாங்க. உங்கள் முகரக்கட்ட மோசை மாதிரி இல்லையேண்ணா. அவள் புஸ்தகத்தை பார்த்துட்டு அந்த மோசை மாதிரி நான் இருப்பேன்னு நினச்சி சொல்கிறான். அல்லேலூயா, தோத்துறோம். ஆரம்பிக்கும் போதே சகோதரர்களுக்குன்னு சொல்லும் போது சரி நமக்கு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. முதலாவது தேவன் ஆணை படைத்தார். ஆணை படைச்சிட்டு அப்படியே விட்டுறல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி ஒரு அழகான லைஃப் பார்ட்னரை கொடுத்தார். அவங்க தான் பெண்கள். விலகின பாண்டவன் சொல்லிக்கலாம், சண்டை போடுற பாத்திரம் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது இப்படியாகவே அழகாக ஆரம்பிக்கிறார். ஆகையாக என் பிரியமான சகோதரர்களே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள், கோபிப்பதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதுக்கு காரணம் இந்த 3 காரியம் நிச்சயமா இருக்கு. கணவன் மனைவி சொல்றதை கவனிக்கிறது இல்லை, அக்கம் பக்கத்தில் சொல்றதை தான் கவனிக்கிறது. சரி, கணவன் மனைவி சொல்றதை கவனிக்கிறது இல்லை, ஆண்டவர் சொன்னதையாவது கவனிக்கிறீங்களா? சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் என் உலக சம்பத்து எல்லாவற்றையும் இவள் ஒருத்திக்கே இவர் ஒருத்தருக்கே நான் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்றது கிடையாது, வேற யாரும் சத்தத்தெல்லாம் கேட்டுறது. பொண்டாட்டி வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிடாத, எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு போயிடுவா, அந்த சத்தத்தை தான் கவனிப்போம். ஆனால் நம்ம வாக்கு கொடுத்தது எப்படி? என் உலக சம்பத்து எல்லாவற்றையும் சொல்லுங்கய்யா, உன்னோடு நான் என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பகிர முடியல, என்ன மறந்து போச்சு. அப்படி சொல்லணும். தோத்துறோம். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லுது கேட்பதற்கு தீவிரம். ஆண்டவர் நல்ல காரியங்களை, நல்ல விசேஷமான எத்தனையோ விஷயங்களை படைத்தவர். பிசாசையும் உண்டாக்கி அவங்க கையிலையும் கொஞ்சம் வல்லமையை கொடுத்து போய் உலாவிடான்னு விட்டார் பூமியில. அதனாலதான் நம்ம பாடும்போது பாட முடியும், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். அந்த எந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. எங்க நீங்குதுன்னு தெரியல. பிசாசின் சத்தமும் இந்த உலகத்துல கேட்கும். டெய்லி கோயிலுக்கு போறியா? டெய்லி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்குறியா? புருஷன் சொல்ற எல்லாத்தையும் கேட்குறியா? பொண்டாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேட்குறியா? அப்படித்தானே? ஆனா நம்ம என்ன செய்யணும்? கடவுள் முன்னிலையிலே வாக்கு கொடுத்த, கடவுளுடைய வேதம் நமக்கு கற்பித்து கொடுத்த ஏதோ அதை மாத்திரம், நல்ல விஷயங்களை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? கேட்பதற்கு தீவிரப்படணும். சில பேர் இருக்காங்க, யார் சொன்னாலும் கேட்டுக்குருவான். பார்த்துருக்கீங்களா? யார் சொன்னாலும் கேட்டுக்குருவான். சுய புத்திங்கிறதே இருக்காது. இப்படி கேஸ் மதுரையில் நிறைய அலையுது, நிறைய அலையுது. ஊருக்கு 2 இருக்கா? இருக்கும். அல்லேலூயா. கேட்பதற்கு தீவிரம். எந்த விஷயத்தையும் கவனிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும். ஒரு ஊருக்கு போறீங்க, 2 பக்கம் வழி இருந்தாலும் எந்த வழி ஷார்ட் ரூட்டு, எந்த வழி பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறோம்ல, கேட்கணும். கேட்டாதான் போக முடியும். 2 வழியிலையும் போவேன், அங்கிட்டும் போவேன் இங்கிட்டும் போவேன் அப்படின்னா ஊருக்கு போய் சேர முடியுமா? சேர முடியாது.
நல்ல விஷயங்களை கேட்கணும். கெட்ட விஷயங்கள் நிறைய கொண்டு வருவான் சத்ரு, நிறைய கொண்டு வருவான், நிறைய கேட்க வைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம புறந்தள்ளணும். இன்னைக்கு அப்படி நிறைய புறந்தள்ளாதனால தான் நிறைய திருமணங்கள் சோர்வில் போயிட்டு இருக்கு, பிரிவில் போயிட்டு இருக்கு, அழிவில் போயிட்டு இருக்கு. எல்லாம் வாழ சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. புளிக்குழம்பு ரசம் வைக்கிற வரைக்கும் ஆத்தா சொல்றதான் கேட்கணும். இங்க வந்து எந்த முயற்சியும் கிடையாது. புருஷங்கார விரும்புறதை கேட்டு சாப்பிட முடியாது, மாமியாக்காரி சொல்றதை கேட்டு தான் சாப்பிட முடியும். கேட்பதற்கு தீவிரம். பாஸ்டர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, சத்தியம் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. சக விசுவாசி சொல்லுவா, இவர் இவ்வளவுலா பேசுறாரு, ஒரு காலத்துல இவர் எப்படி இருந்தார் தெரியுமா? எந்த சத்தம் நம்ம கிட்ட நிக்குது? இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே, அந்த பிரியத்தை நீங்க கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ளணும்னா நல்ல காரியங்களை கேட்பதற்கு தீவிரப்படணும். இப்ப எனக்கு கண்ணு தெரியாது, நான் பைபிளை படிக்கிறேன். பைபிளை படிக்கும்போது சில பிரசங்கிக்க கூடாத சில காரியங்கள் இருக்கும். லேவியராகமத்தில் பல காரியங்கள் போட்டிருக்கு. இதை எங்க பிரசங்கிக்கணும்னா யாருக்காவது ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பிரசங்கிக்கலாம், தப்பு இல்லை, அப்படித்தானையா? இதை உட்காந்து நான் பப்ளிக்ல நீங்க பார்க்குற யூடியூப்ல அவன் கூட இவன் போனதுக்கு இது, இவன் கூட அவன் கூட போனதுக்கு இது, பேசுறதுக்கு நல்லா பேசினாரு, கொஞ்ச நேரம் காமெடி அடிக்கிற மாதிரி போயிடும். ஆனா சத்தியம் என்ன செய்யாது, போய் சேராது. கேட்டுதான் பிரசங்கிக்கிற நான் கவனமாக பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. இதே போல நீங்க கேட்கிறவங்களும் பாஸ்டர்மாரா இருந்தாலும் சரி, புருஷமாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே பேசினாலும் எல்லா விஷயத்தையும் கேட்டப்படாது. எல்லா விஷயத்தையும் கேட்டப்படாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல கவனம் இல்லை. கேட்பதற்கு தீவிரப்படாம கவனிச்சு கேட்காம பிரச்சனைகள் உருவாகுது. அதனால என்ன நடக்குது, அது பேசுகிறதற்கு பொறுமை இல்லாமல் போயிருது. பேச்சுனால இன்னைக்கு பிரிந்த குடும்பம் நிறைய இருக்கு. ஆனா இயேசு சாமி ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? மொழிகளிலே சிறந்த மொழி எதுனா மௌன மொழின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல திறமைசாலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப குறைவா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வாய் நிறைய கூடுதலா இருக்கும். எந்த காரியம் இருக்கு எல்லாமே தெரியுமா கேட்டீங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். எல்லாமே தெரியுமா, ஆனா எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டான். நிறைய இருக்கு இந்த மாதிரி கேஸ். ஆனா சைலண்டா இருப்பாங்க. பேசுனா சரி பதே, சரி பாஸ்டர், அப்படியே அமைதியா இருப்பாங்க. இப்ப கூட ஒரு சிலருக்கு ஞாபகம் வரும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தாளந்துகளை கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்திருப்பார். ஆமென், தோத்திரம். பேசுகிறதற்கு பொறுமை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி போட்டேன். இருக்கிறதுலே அந்த செய்தி தான் கொஞ்சம் எங்க யூடியூப்ல அதிகமா பார்த்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நாவும் நெருப்புத்தான். உடனே தட்டி பாருங்க, தெரியும். அந்த செய்தியை தான் நிறைய பேர் பகிர்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. பகிர்றீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம். நம்ம எப்படி பேசுறோம்? பேச்சு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? கையும் களவுமா ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து போட்டாங்க. போட்டு அழகா சொன்னா ஒரு வார்த்தை, என்னையா நீர் வாட்டுக்கு உட்கார்ந்துருக்கீரு. இது நம்ம ஊர்ல சொல்றதா? சரி, இவள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, இவள் குற்றத்துக்கான முகாந்திரமும் இருக்கு, என்ன சொல்லுகிறீர்? அவர் ஒண்ணுமே சொல்லல, அப்படி அழகா குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருந்தார். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வார்த்தை. அதனாலதான் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாடிட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே பாடிட்டு இருக்கோம். ஒரே ஒரு வார்த்தை அமைதியா சொன்னார். ஒரே ஒரு காரியம் ரொம்ப அழகா சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் போய் முதல் கல்லை எரிய கடவுள். ஒரு வயல நிக்கல, போடிப்பிட்டான். ஏன் கடைசியில பிலாத்து காய்பா கிட்ட அனுப்புற, அண்ணா கிட்ட அனுப்புற, அப்படி இப்படின்னு அழைச்சு அரசடிப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கேயாவது நான் கூப்பிட்டு நினைச்சு வச்சுக்க, ஒரு பயம் நிக்க மாட்டீங்க சொன்னாரா? நீ யூதருக்கு ராஜாவா?
நான் சொல்லுகிறபடி அல்ல, நீ சொல்லுகிறபடி. அமைதியாய் மௌன மொழியில பேசினார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பொறுமை இல்லாத பேசினாலே கணவனை பிரிந்து வாழ்கிறீர்கள், மனைவியை பிரிந்து வாழ்கிறீர்கள், பிள்ளைகளை பிரிந்து வாழ்கிறீர்கள். இந்த செய்தியை ஒருவேளை திருமணம் முடிக்கக்கூடியவங்க கேட்பீங்க. உங்க வாழ்க்கையில இந்த காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். பேசுகிறதற்கு பொறுமை கண்டிப்பா வேணும். ஆபிரகாம் இடத்துல தூதர்கள் தரிசனமாகி பேசிட்டு இருக்கிறாங்க. பின்பு ஒரு நாள் நானு வருவேன், வரும்போது உன் மனைவியாகிய சாராய் உன் குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள். உள்ள இருந்து பேசுறதுக்கு பொறுமை இல்லை, கேட்கறதுக்கு தீவிரப்படல. வந்திருக்கிறது யாருங்கிறது விளங்கல அவளுக்கு. அப்படித்தானே ஐயா சொல்லிட்டான். எனக்கு வீட்டு வயசாகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஐயா ஐயா நான் சொல்லலைங்க. அல்லேலூயா. அதனாலதான் கொஞ்சம் ஆகார இடையில கொடுத்து ஒரு ஆட்டை ஆட்டி ஆண்டவர் எடுத்தாரு. தெரியுமா உங்களுக்கு? படிங்க வேதத்தை உட்கார்ந்து. அல்லேலூயா. பேசுகிறதற்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு காலத்தில் என்கிட்ட இந்த குறைவு நிறைய இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. என்னைக்கு இந்த சத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சனோ, சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சனோ, சத்தியத்தை முழுமையா ருசிக்க ஆரம்பிச்சனோ, கேட்பதற்கு தீவிரப்பட்டனோ, அன்னைக்கே ஓரளவுக்கு பொறுமை வந்துருச்சு. இன்னும் பொறுமை வரணும். இந்த பொறுமையை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா இதே யாக்கோபு புஸ்தகத்துல ஒரு குட் கேரக்டரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி நம்ம இந்த பக்கம் வருவோம், அதை எடுங்களேன் கொஞ்சம். 5வது அதிகாரம் 7வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 5 யாக்கோபு 5:7 நல்லா இருக்கும் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் பொறுமை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருக்கிறான். நினைச்சு விதைச்சிட்டாங்கிறதுக்காக யாரையாவது பார்த்து ஒரு 100 மில்லியன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் தர்றேன்ப்பா, கொஞ்சம் மழையை போட்டு விடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பொறுமையா பின்மாரிக்கும் முன்மாரிக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சரி, 9வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப நேரம் இல்லை, 9வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். அடுத்த வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தங்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? அவன் பேசுனது எப்படிங்க நான் பேசாம இருக்க முடியும்? அவ பேசின பேச்சுக்கு நான் எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? கேட்கலாம். பாருங்க, ஸ்டேவான் கொலை பண்ண போதும் கூட என்னங்க சொன்னா? ரொம்ப பொறுமையா இருந்தாங்க, ரொம்ப பொறுமையா இருந்தான். இயேசு கிறிஸ்து கன்னத்துல ஓங்கி அறையும் போது பொறுமையா இருந்தாரு. தெரியுமா உங்களுக்கு? பொறுமை. தீர்க்கதரிசிகள்னு எத்தனையோ பேர், நமக்கு தெரிஞ்ச உலகத்துல எத்தனையோ பேர், வில்லியம் கிராகஸை போல எவ்வளவு பேர் பொறுமையான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேரை சொல்லலாம். பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா மதர் தெரசா அம்மையாரை சொல்லுவாங்க. தெரியும் உங்களுக்கெல்லாம். பட்டணங்களில் வீதிகளில் போய் கையை நீட்டினதும் அவங்க துப்பினதும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். திருஷ்டாந்தங்கள் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. அவ என்ன பேசினா நான் அவளை விட குறைஞ்சாலா, அவர் என்ன பேசிட்டாருன்னா அவரை விட நான் குறைஞ்சாலா, பதில் ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். தொடர்ந்து வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை என்ன சொல்லுது வேதம்? இப்படி நீங்க பேசுறதற்கு பொறுமையா இருக்கும்போது, பொறுமையா பேசும்போது உங்களை பாக்கியவான் என்று சொல்லுதான்.
அப்படிதானே போட்டிருக்கு, இல்லை நான் தப்பா சொல்லிட்டேனா? பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆமென், தோத்திரம். அடுத்ததான் ஒரு காரியத்தை சொல்றாங்க, வாசிங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனுடைய செயலின் முடிவு கண்டு இருக்கிறோம். என்ன சொன்னா தெரியுமாங்க யோபு? அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். அது மாத்திரம் இல்ல, அவருடைய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். பொறுமையா காத்திருந்தாங்க, பொறுமையா காத்திருந்தான். மனைவி பேசும்போது பொறுமையை காத்துக்கொண்டான், நண்பர்கள் பேசும்போது பொறுமையை காத்துக்கொண்டான். அதை கூட 42:7 நீங்க வாசித்து பாருங்க. யோபு 42:7 ரொம்ப அழகா போட்டிருக்கோம். ஆண்டவரே சாட்சி கொடுப்பாரு, நீ என் தாசனாகிய யோபுவை போல பொறுமையா பேசலடான்றுவாரு, நிதானமா பேசலடான்வாரு. நிறைய பேர்கிட்ட இந்த காரியம் இருக்கு. கோர்ட்டுகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா, திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்ல வக்கீல்களும் மக்களும் பார்த்தா எப்பா எவ்வளோ கூட்டம். காரணம் என்னன்னா, பொறுமை இல்லை, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தீவிரப்படலை. ஒரு சண்டை, ஒரு பிரச்சனைனா உடனே ரிப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டுறணும். அதுக்கு என்ன முகாந்திரம், என்ன பிரச்சனை, என்ன காரியம் நடந்துச்சு, என்ன ஆகும், இல்லை இதை திருப்பி நம்ம பதில் செஞ்சுட்டா அது என்ன ஆகும், அப்படி கொஞ்சம் விசாரிக்கணும். அப்படி நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா பாக்கியவான் வேதம் சொல்லுது. ஒரு பெண்ணு பிள்ளையே செத்து போச்சுங்க, உடனே பொறுமையா தூக்கிட்டு ஓடினா, ஊழியக்காரன்ட்ட பொறுமையா தூக்கிட்டு ஓடினா, கர்த்தர் அழகா அந்த குழந்தைய மீட்டு கொடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? பொறுமையா இருக்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். சில கேஸ் இருக்கு, எதுல பார்த்தாலும் அவசரம், எதுல பார்த்தாலும் அவசரம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் பொறுமை இல்லாதனால நம்ம இழந்துட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு தீவிரப்படுறது இல்லை, எல்லாரும் சொல்லையும் கேட்டான். சில காரியங்களுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிவது நல்லது, ஆனா அதே சமயத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா கற்றலில் கேட்டல் என்னது நன்று, அப்படித்தானையா? கேட்கறதா நல்ல விஷயம், கேட்கணும். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படணும். அது நல்ல விஷயமா கேட்கணும். இதே பைபிள்ல தான் இன்னொரு வார்த்தையும் போடப்பட்டிருக்கு, கேட்கக்கூடாத விஷயங்கள், செய்யக்கூடாத விண்ணப்பங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அது வேஸ்ட். சரி, அது அப்புறம் இருக்கட்டும். பொறுமை, செயலின் முடிவை கண்டிருக்கிறீங்களே, நமக்கெல்லாம் தெரியும். பொறுமையா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள் வருதா, ஒரு பெரியவங்களை பார்த்து நல்ல ஆலோசனை கேளுங்க, நல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை கேளுங்க, நல்ல படிச்சவங்களை கொஞ்சம் கேளுங்க, நல்ல ஊழியக்காரங்களை அணுகி ஒரு கவுன்சிலிங் போங்க. உடனே இதுக்கு முடிவு, அவளை விட நான் என்ன, அவரை விட நான் என்ன, நானா சும்மாவா கட்டினேன், மண்டபத்துக்கே 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், அப்படித்தானையா? போட்டோ எடுக்கிறதுக்கே 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், ஏன் செலவழிச்சேன் நான் கேட்டேன். அல்லேலூயா. பேசுகிறதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பேச்சை பத்தி நீதிமொழிகள்ல நிறைய சொல்லியிருக்கு. 1-2 வசனங்களை பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் இந்த வசனம்லாம், படிங்க, வீட்டில் உட்காந்து படிங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பிரயாசப்படுங்க. அந்த வார்த்தையை உள்ள வாங்குறதுக்கு பிரயாசப்படுங்க. ஏதோ சபையில் கேட்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வாசிங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நிறைய பேர் பேசுற ஆள்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, பாக்கெட்ல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா பிரயாசப்பட மாட்டான், காரியத்தை சிந்திக்க மாட்டான், கர்த்தர் இடத்துல கேட்க மாட்டான், சும்மா வாய் லபடபா 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 லபடபா. நான் சொல்லலங்க, பைபிள் சொல்லுது. அதிக பிரயாசத்திலும் பிரயோஜனம் இருக்கு. அதிக பிரயாசப்படணும். எல்லா காரியத்தையும் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். ஆனா அதிகமான வாயை யூஸ் பண்ணீங்கன்னா வறுமை தான் வரும். ஒரு நண்பர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன், ஏன் வேலை போயிடுச்சு, நல்லா தானே வேலை செய்வேன் அப்படின்னு. வேலையெல்லாம் நல்லா தாங்க செய்வேன், வாய் ஜாஸ்தி, அப்பப்ப கழட்டி விட்டுருவாங்க. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி கேஸ் உங்க ஊர்லயும் இருக்கும். வேலையெல்லாம் நல்லா தாங்க செய்வேன், வாய் ஜாஸ்தி, கழட்டி விட்டுருவாங்க.
வாயினால வறுமை வரும், தரித்திரம் வரும். நிறைய தாய்மார்கள் என்கிட்ட அழுவாங்க, பிரதர் போற இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் பிரதர், என் பிள்ளை பட்னியா கிடக்கு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. சில ஆண்கள் உண்டு, பிரதர் எங்க நான் எப்ப வெளியே போவேன்னு இருக்கா பிரதர், எங்கிட்டாவது பக்கத்து வீட்டில் வாயை கொடுத்து வம்பு வளர்த்துறா பிரதர், ஒரே சண்டையா இருக்கு, வீடு வீடா தூக்கிட்டு பாத்திரம் தள்ளிக்கிட்டு ஓடுறேன் பிரதர். ரெண்டு சைடு இருக்கு. உடனே நமக்கு இல்லப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க. வீடு வீடா பாத்திரத்தை தூக்கிட்டு வீடு மாறிக்கிட்டே போனா என்ன வரும்? வறுமை வரும். இருக்கிற இடத்துல வாயை குறைச்சு நல்ல விஷயங்களை கேட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தா, சைலண்டா இருந்தா, கர்த்தர் நிச்சயமா எப்படி வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கின்னு பாடுறோம்ல, அந்த வார்த்தை பொய் கிடையாது. நிச்சயமா ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். முருதேக்காயை பத்தி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் படபடான்னு பேசக்கூடிய ஆளு. பேதுருவை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், படபடான்னு பேசக்கூடிய ஆளு. அவருக்கு பேரே நம்ம என்ன வச்சிருவோம் பிரதர்? பேதுருக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? முந்திரி கொட்டை. சொல்லுங்க. பொறுமையா பேசுறது இன்னைக்கு இல்ல, பொறுமையா பேசுறது இல்ல. வறுமை வருது, பிரச்சனை வருது. காரணம் என்னன்னா பொறுமை இல்லை பேச்சுல. ஒரு தவறு நடக்கும்போது நான் சத்தம் போடுவேன், உண்மையாவே இல்லை சொல்ல மாட்டேன். ஆனா அந்த காரியத்துல ஆண்டவரிடத்துல ஒப்புரவாவேன். ஐயா சில காரியங்கள்லாம் தெரியாம பேசினா என்ன பண்ணீங்கன்னு, அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதே ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இன்னைக்கு அப்படி கேட்கறதும் இல்லை. இந்த ஈகோன்னு ஒன்று இருக்கு, அது நிறைய இடத்துல தலை தூக்கும். அவன் பேசுனா நம்ம எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? அவன் பேசுனா நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவனை விட நம்ம எந்த விதத்தில் குறைஞ்ச ஆளு? இப்படிதான் போயிட்டே இருக்கு காலங்கள். கடைசியில் என்ன ஆகும்? சத்துரு பிரிவினை ஆவியை குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சிருவான்? கொண்டு வந்து போட்டுருவான். ரொம்ப கவனமா இருக்கணும். இதே நீதிமொழிகள் இந்த வாயை பத்தி 13வது அதிகாரத்தில் சொல்லும்போது 2வது வசனத்துல என்ன சொல்லுது? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலத்தினால கண்டிப்பா நன்மையை புசிக்கணும். அதனாலதான் வாயை படைச்சார். இருக்கிறதுலே இந்த வாய் தான் ரொம்ப விசேஷமானது. வாய் வச்சுதான் தேவனை என்ன செய்யறோம்? துதிக்கிறோம். வாயை வச்சுதான் நல்லா சாப்பிடணும். வாயை வச்சுதான் எல்லா காரியமும் செய்ய முடியும். ஆனா நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வாசிங்க. மனுஷன் வாயின் பலனினால் புசிக்க வேண்டும் நன்மைகளை. அடுத்து, துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். சரி, அது வேண்டாம். அடுத்து, வாயை காக்கிறவன், தன் வாயை காக்கிறவன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது. தன் பிராணனை காக்கிறான். தன் பிராணனை காக்கிறான். நிறைய பேர் இருக்காங்க, வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டான், வாய் கொடுத்து செத்தான், வாய் கொடுத்து விழுந்தான், வாய் கொடுத்து போனான், வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டான், வாயை கொடுத்து வம்பு வளர்த்துக்கிட்டான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அடுத்து அதுல கொஞ்சம் சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வாசிங்க. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். நம்ம அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த காரியத்துல செய்யறாங்க. பேச தெரியாம பேசிவிடுவாங்க, நல்லா பேசிவிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 பக்கம் இருந்து இடிக்கும் போது நான் அப்படி பேசவில்லை, நான் இப்படி பேசவில்லைன்னு ஒரு பக்கம். இந்த நேரம் என்ன ஆகுமோ, இவனை போய் பேசிவிட்டனே, இதை போய் பேசிவிட்டனே. ஏன் சேர்ச்சுக்குள்ளே இருக்கு நிறையா. கொஞ்சம் பொறுத்திருக்கலாமோ? நாளைக்கு அவர் போஸ்டிங்க்கு வந்துருவாரே, நம்ம இன்னைக்கு இவனோட சேர்ந்து பேசிவிட்டோமே. அப்படித்தானையா? வாயை விரிவாய் துறக்கிறவன் கலக்கம் அடைவான். ரொம்ப கவனமா இருக்கணும். வாய் பேசுகிறதற்கு பொறுமை. நிச்சயமா சொல்றேங்க, துதிக்கிற நாவுல யாரையும் சவிக்க கூடாது. துதிக்கிற நாவுல கெட்ட வார்த்தை ஒன்று என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் நம்முடைய வாய் எப்படி இருக்கு? சில வாயெல்லாம் திறந்தா மூடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கா என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஃபோனை போட்டால் திருச்சியிலேருந்து மாயவரம் வரைக்கும் கேட்கும். வாய் அவன் பிரச்சனையை ஊரெல்லாம் கேட்கணும். இப்படித்தான் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதில் என்னைக்கு ப்ளூடூத் ஹெட்செட் வந்துச்சோ பாதி பயலுக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அது நல்ல விஷயத்துக்கு படைச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. அது நல்ல விஷயத்துக்கு யாரும் என்ன செய்யறதில்ல, பிரயோஜனப்படுத்துறதில்ல. அல்லேலூயா. பேசுகிறதற்கு பொறுமை. இப்போ வந்துருங்க யாக்கோபு 1:19. வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். எச்சரிக்கையா இருக்கணும்.
வருஷம் போகுது, நாட்கள் போகுது, மாற்றம் வரல. அதனாலதான் இந்த வருஷத்தின் கடைசியில சொல்ல வேண்டியிருக்கு. குடும்பமாக போகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காரியம், ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, ஒரு நல்லதையும் பார்த்துருப்பீங்க, கெட்டதையும் பார்த்துருப்பீங்க. அது அந்த காலத்தோட விட்டுறணும். தெரியாம எல்லாம் என் கணவன் தான், எல்லாம் என் ஒய்ஃப் தான், எனக்கு பவரே ஒய்ஃப் தான் பேசிடுவது. பின்னாடி சண்டை வந்தா அந்த வார்த்தை தான் வெளியே வரும். முதல்ல பேசுகிறதற்கு பொறுமை. அடுத்த ஒரு காரியம் சொல்றார், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம்? கோபிப்பதற்கு தாமதப்படணும். பிரச்சனை உருவாகிறதே கோபம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால தான். இதுல சில பேர் சொல்லிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குமா? கடவுள் நிச்சயமா சொல்றேன், நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் ஒரே மனுஷங்கிட்ட கொடுக்கவே மாட்டார். கோபம் இருக்கிறவன் என்னைக்குமே கோபக்காரனா தான் இருப்பான். குணம் இருக்கிறவங்க என்னைக்குமே குணசாலிகளாக தான் இருப்பாங்க. நல்ல ஒருத்தரை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சுட்டு 2 புரோட்டா வாங்கி கொடுத்தா என்ன பிரயோஜனம்? புரோட்டா வாங்கி தின்ன உடனே அந்த வலி போயிருமா? சொல்லுங்க. சில பேர் சொல்லிக்கிடுவாங்க. இங்க சொல்றாரு 3வது பாயிண்ட், யாக்கோபு 1:19, கோவிப்பதற்கு தாமதமாக இருக்க கடவும். பாருங்க, வசை மாறி தூத்தினான் ஒருத்தன் தாவீத. 2 சாமுவேல் புத்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். சிமேயு பாத்தீங்களா, அவன் நல்ல ஒரு எவ்வளவு தூத்த முடியுமோ அப்படி தூத்தினான், தூற்றிக்கொண்டே தெரிந்தான். ரொம்ப பொறுமையா, கோவிக்கவே இல்லைங்க தாவீது. இதை கேட்பதற்கு தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார், நான் கேட்கிறேன்னா. அப்புறம் தாங்க அவனுடைய வாழ்க்கையில திரும்ப ராஜரீகம் கிடைத்தது. இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய குடும்பங்கள் பிரிகிறதுக்கு காரணம் கோபம். அதுலேயே சில பெற்றோர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்குறேன். பிரதர், உடனே பயங்கரமான கோபம் பிரதர், மூக்கு மேலே இவளுக்கு கோபம் வருது பிரதர், மூக்கு மேலே இவனுக்கு கோபம் வருது பிரதர். இதை பற்றி சொல்லும்போது இதே நீதிமொழிகளில் 14வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு, 17வது வசனத்தில் நல்லா இருக்கும் பாருங்க. வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்லிட்டு போயிட்டா அவங்களுக்கு அது மனசில் நிற்காது. வாசிச்சாதான், எழுத்தில் போட்டாதான் நிறைய பேருக்கு வேலை செய்யுது. வாசிங்க. முற்கோபி மதிக்கட்டை செய்வான். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னல, கோபம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா குணம் இருக்காது. கோபம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தவறான காரியத்தை தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்க தோணும். கோபம் வைராக்கியமா மாறும். இந்த வைராக்கியத்தை குறித்து யாக்கோபு 3வது அதிகாரத்தில் போட்டிருக்கங்க. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, வைராக்கியம் இருந்தா தீமையைத்தான் செய்வானா மனுஷன். அதை பத்தி பேச இப்ப நேரம் இல்லை. தீமையைத்தான் போய் செய்வான். முற்கோவி மதிக்கட்டை செய்கிறான். அந்த துர்ச்சிந்தனை உள்ள இருக்குல்ல, அவன் என்ன செய்யறான்? தேவனால என்ன செய்யப்படுகிறான்? வெறுக்கப்படுகிறானா? ஆமென். பாத்துக்கிட்டீங்களா? துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். கோபமே கூடாது. அந்த கோபம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா துர்ச்சிந்தனை தான் வந்துடும். ஆமானுக்கு கோபம் வந்துச்சு. ஆமானுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. அந்த கோபம் தூக்கு மரத்தை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவன் கடைசியில் அவன் தான் தள்ளி போடப்பட்டான். நமக்கெல்லாம் தெரியும். இன்னும் வேதத்தில் மோசே எவ்வளவோ நல்லவர் சொல்றான், வல்லவர் சொல்றான். உண்மையாகவே அது மாற்று கருத்து, எந்த கருத்து இருக்காது. கோபம் வந்துச்சு. கானானுக்குள்ள என்ன செய்ய முடியல? போக முடியல. யார் போனா? யோசுவா. அல்லேலூயா. கோபம். தவறா பழமொழியெல்லாம் தவறா பிடிச்சுக்கிறாதீங்க. முற்கோவி மதிக்கட்டை செய்கிறான். கோபம் உள்ளவன் என்னைக்குமே நல்ல காரியத்தை செய்ய முடியாது. அப்படியே அந்த காரியத்தை செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. நோ யூஸ். நல்லா கோவப்படுவாருங்க, நல்லா வாங்கி கொடுப்பாருங்க, ரொம்ப வேஸ்ட்டுங்க அதெல்லாம். அவன் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் பசிச்சிடும். அப்போ உட்காந்து சொல்லுவான், என்ன இருந்தாலும் பாஸ்டர் இப்படி பேசியிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் மோசம் சொன்ன இப்படி பேசியிருக்க கூடாது. அப்படித்தானையா? குணம் இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது. வேதத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒருவேளை கோபம் இருந்தா கூட, எரிச்சல் இருந்தா கூட, அந்த கோபம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் பாருங்களேன், அப்பவுமே அந்த கோபத்தை என்ன செஞ்சிடணுமா? விட்டுறணுமா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 3 காரியம் அவசியம். கேட்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும்.
சில பேர் 24 மணி நேரமும் செல்போனில் கேட்குறீங்க. அதில் ஒரு 20 விஷயமா நல்ல விஷயங்களை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழு நேரமும் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கிறீங்க, கேட்கறது நல்ல விஷயமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும், அதை பொறுமையா நிதானமா ஞானத்தோடு பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, பொறுமையா இருக்கிறவன் பாக்கியவான். இன்னும் வேதத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, கோவப்பட்டதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போனவங்க. சொல்றதுக்கு நேரம் இல்லை. சில காரியங்கள் பொறுமையா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தாமதமா ஆகுது. என்ன நம்ம இப்படி பொறுமையா இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். வேற ஒரு காரியத்தை நீங்க படிக்காதீங்க. ஆதியாகமத்தில் போய் 26வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஈசாக்கு எவ்வளோ பொறுமையா இந்த இடத்த விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தான், அமைதியா இருந்தான். அந்த தேசத்துல அவனை போல பெரிய சீமான் யாருமே கிடையாது. அல்லேலூயா. பேசக்கூடாதுங்க, ரொம்ப நிதானமா பேசணும். சண்டை போட்டவங்க கூட கோவிக்க கூடாது, சண்டை போட்டவங்களோட கோவிக்க கூடாது. அந்த வைராக்கியம் வச்சிருக்க கூடாது, விட்டுறணும், மறந்துடணும். என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, இவரெல்லாம் உங்களை என்னென்ன பேச்சு பேசினார், இவெல்லாம் உங்களை எப்படி அடிச்சிருக்கான் அப்படி சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய நல்ல சம்பவங்கள்லாம் உண்டு. அதை நல்லதாக எடுத்துக்கிறோம். அதனால திரும்பி தோழமையாய் பழக முடிகிறது, ஜெபிக்க முடிகிறது, துதிக்க முடிகிறது. அந்த வீணான வைராக்கியங்கள், துர்ச்சிந்தனை இதெல்லாம் தேவையில்லை, நம்மை ஆசீர்வதிக்காது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், அநேக பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 3 காரியம்தான். பெரியவங்க சொல்றதை கேளுங்க, தாய் தகப்பன் சொல்றதை கேளுங்க. எத்தனையோ நல்ல ஊழியக்காரருடைய சத்தியம் வருது, அதை கேளுங்க. வீணான சீரியல், வீணான பாட்டு, வீணான காரியத்துக்குள்ள மூழ்கி போகாதீங்க, அது ஆசீர்வாதமே இல்லை. ஒருவேளை கணவன் வெளியில போயிட்டு வந்த டென்ஷன்ல ஏதாவது பேசுனா நீங்களும் பதில் பேசாதீங்க, பொறுமையா பேசுங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்காரி கொஞ்சம் கோவப்படுறவங்களா இருந்தா உங்களுடைய விவேகத்தினுடைய வாழ்ந்து அவங்களும் பரலோகம் போறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, விட்டுறாதீங்க அவங்கள மட்டும். அது உங்களுக்கு நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம். அதனால இந்த 3 விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா, ரொம்ப ஞானமா நீங்க இருந்தா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இதற்கு ஈசாக்கு நல்ல ஒரு உதாரணம், இதற்கு ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணம், இதற்கு நல்ல குடும்ப பெண்ணாகிய சுனேமியாள் ஒரு நல்ல உதாரணம். ஆகையால் இன்று இப்படிப்பட்ட காரியங்களை படிங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் கூட தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தயவு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, பொறுமையா இருக்கிறவன் பாக்கியவான் என்கிறபடினாலே அந்த பொறுமையை, நிதானமா பேசக்கூடிய ஞானத்தை, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி நான் இப்ப ஜெபிக்க போறேன். எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தை பேச்சினால இழந்திருப்பீங்க, கோபத்தினால இழந்திருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேர் வீட்டில் வறுமை. கர்த்தர் உணர்த்ததுனால சொல்றேன், இதற்கு இந்த மாதிரி காரியங்கள் தான் காரணம். அவை எல்லாவற்றையும் குறைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண போறேன், முயற்சி பண்ண போறேன், கர்த்தரிடத்துல ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. என்னோடு சேர்ந்து ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்டால் எதையும் சரிப்படுத்த அவரால் முடியும். ஏன்னா அவர் நம்மை உண்டாக்கின தேவன். இப்போவும் நீங்க கேட்கும்போது தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதனால அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம பாடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இப்போ கொடுத்த ஆண்டவரே, நீர்தான் வழி, நீர்தான் சத்தியம், நீர்தான் ஜீவன், நீர்தான் ஒளி. ஆகையினால நீர் எனக்கு நல்ல விஷயங்களை கேட்க கத்துக் கொடுங்க, பொறுமையா பேசுறதற்கு ஞானத்தின் ஆவியை கொடுங்க. எங்க அப்பா திட்டினா, எங்க அம்மா திட்டினா, என் மனைவி திட்டினா, என் கணவன் திட்டினா, ஒருவேளை ஊழியக்காரங்க கண்டிச்ச உபதேசம் பண்ணுனா, ஒருவேளை ஆசிரியர் கண்டிச்ச உபதேசம் பண்ணுனா, நான் பொறுமையா இருக்க, கோவிக்காம இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா? அப்படி நீங்க கேட்கும்போது அவரால் தான் உங்களுக்கு விடுதலை, அவரால் தான் உங்களுக்கு நிம்மதி அந்த தேவன் கொடுக்க போறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பல பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு
மனரம்யமான சூழ்நிலையில, சுமூகமான ஒரு சூழ்நிலையில வாழ போறீங்க. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர போறீங்க. பிரிந்து கிடக்கிற உறவுகளுக்கெல்லாம் தேவன் சமாதானத்தின் ஆவியை போட போறார். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் நாம பாடுறோம், சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவர்தான் என்று பாடுகிறோம். அந்த இயேசுவை நோக்கி இப்பவும் கூட பாடுவோமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. பாடுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. ஆமென். என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுங்க. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. ஓஹோ, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. மகனே, இன்னொரு முறை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர், நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். பொறுமையை தருவார், ஞானத்தை தருவார், கோபிக்கிறதற்கு தாமதப்படுத்துவார், நல்ல விஷயங்களை கேட்டு உங்களை வழி நடத்துவார். அதனால ஒப்பு கொடுத்து கைவிட மாட்டேன் சொன்ன தெய்வமே நீரே வழின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அப்படியே பாடுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்றும் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஐயா, நான் அப்பவே சொன்னல, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து ஜீவாத்மாவாய் மாற்றி இருக்கிறபடினாலே அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிற ஜனமும் கூட இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கோர்ட்டிலும் கேஸிலும் பிரிவினை ஆவிகளிலும் சண்டையிலும் போராட்டத்திலும் நிற்கிறபடினாலே உணர்த்தப்பட்டவனாய் பேசினேன். இப்போ ஆண்டவர்ட்ட ஆமாப்பா அது எனக்கு நடந்திருக்கு பிரதர், எனக்கு நடந்திருக்கு பாஸ்டர் சொல்றவங்க மனுஷனுக்கு முன்பதாக உங்கள் அறிக்கைகளை செய்யாம மனுஷன் பார்க்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நீங்க நினைச்சு கொள்ளாம இனிமே நான் என் கணவன் கிட்ட கோவப்பட மாட்டேன், இனிமே நான் என் மனைவி கிட்ட கோவப்பட மாட்டேன், இனிமே நான் எனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட கோவப்பட மாட்டேன், இனிமே நான் வாயை திறந்து என் வறுமையை கொண்டு வருகிற காரியங்கள், என் குடும்பத்துக்கு தரித்திரத்தை கொண்டு வருகிற காரியங்களை நான் வாயை திறந்து பேச மாட்டேன். எதையாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசிச்சுட்டு அப்புறம் நான் உட்காந்து பயந்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நடத்தி இதை போல நல்ல சத்தியங்களை கேட்க ஒரு தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து, கணவன் மனைவிக்குள்ள கீழ்ப்படுகிற அனுபவத்தை கொடுத்து, மனைவி கணவனுக்குள்ள கீழ்ப்படுகிற அனுபவத்தை கொடுத்து, சபையின் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் மனதார கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நஷ்டப்பட்டிருந்த வியாபாரத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கட்டி ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் பிரிந்து போயிருந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுத்து கர்த்தர் உங்களை மறுபடியும் குடும்பமா இணைந்து ஒரே டைனிங் டேபிள்ல சாப்பிடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்க குடும்பத்தில் நடக்கும். மகன் எங்க இருக்கா, மகன் எங்க இருக்கானே தெரியலன்னு சொன்னவங்க கூட இப்போ நீங்க பேசுவதற்கு பொறுமை தாரும், கோபிப்பதற்கு தாமதத்தை தாரும். இனிமே நான் யாரையும் திட்ட மாட்டேன், யாருக்கிட்டையும் தேவையில்லாம வாயை திறக்க மாட்டேன். வாய் கொடுத்திருக்கிறது நன்மையான பலன்களை ருசிப்பதற்கு, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அறிந்து கொள்வதற்கு என்று சொல்லி அறிக்கையிட்டு என் தேவனுக்கு முன்பதாக உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தரை நோக்கி, ராஜாதி ராஜாவை நோக்கி, இன்றும் ஜீவிக்கிறவரை நோக்கி, இன்றும் என்னை பலப்படுத்தி மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறவரை நோக்கி, சாராளை போல பதட்டப்படாமல் பேச, ஆபிரகாமை போல பதட்டப்படாமல் கேட்க,
ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடும் என்று கேளுங்க. சுனாமியாவின் வாழ்க்கையில இழந்த சந்தோஷம் திரும்ப வந்ததென்றால் உங்கள் வாழ்க்கையில வரும். நான் சொல்கிறேன், தேவனுடைய நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த மனுஷகுமாரன், நீங்கள் பொறுமை இல்லாமல் இழந்து போன காரியங்களை, கோபத்தினால் இழந்து போன காரியங்களை, கேட்பதற்கு ஞானம் இல்லாமல் எல்லாவற்றையும் கேட்டு ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற காரியங்களை, இன்றைக்கு நல்ல விஷயத்தை நான் கேட்பேன் என்று தீர்மானம் பண்ணும்போது என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் என்னை பார்க்கிறார், எனக்கு உதவி செய்வார், என்னை அப்படியே நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்தாள். நான் அல்ல, பரத்திலிருந்து உத்தரவு வராவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னாலும் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறபடியால் அந்த பரப்பே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த பரனாகி இயேசுவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது அவர் கரத்துக்குள்ளே உங்களை விட்டு கொடுக்க போகிறேன். அவர் கரத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். நான் மாத்திரம் ஜெபித்தால் பத்தாது, வாயை திறந்து நீங்க எல்லாரும் இருக்கின்ற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஐயா அப்படியே என் குடும்பத்தை கட்டும், அப்படியே என் பிரச்சனைகளை மாற்றும், அப்படியே என் ஏக்கத்தை தீரும். நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன், இனிமே கோவப்பட மாட்டேன், நல்ல விஷயங்களை மட்டும் கேட்பேன். உமக்கு பிரியமான பிள்ளையா நான் வாழ தீர்மானிச்சிட்டேன். என் குடும்பத்தை நடத்துங்க, என்ன நடத்துங்க, என் ஊழியத்தை நடத்துங்க, என்ன காரியமோ எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, இப்பொழுதும் ஏசாயாவிலே நாங்கள் வாசிக்கிறதன்படி ஆலோசனை கர்த்தராய் நீர் இருந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து கேட்பதற்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமை, கோபிப்பதற்கு தாமதம், குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கையிட்டு செய்கிற வேலைகளிலும் தேவை என்று கற்றுக் கொடுக்க சொன்னீர். உடைய சமூகத்தில் எடுத்து வந்ததை உடைய பிள்ளைகளுக்கு விதைத்திருக்கிறேன். இது சத்துரு எந்த விதத்திலும் பொறுக்கி கொண்டு போய்விடாமல் விளைய செய்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர், அப்படியே நீர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்களினால் குடும்பத்தில் வந்திருக்கும். எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர் என்று இன்றைக்கு என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபித்த அத்தனை குடும்பத்தின் மேல் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இறங்கி வழிநடத்த வேண்டும் என்று, உதவி செய்ய வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, தொடர்ந்து இந்த ஊழியங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செய்வதற்கு மனதார என்னோடு சேர்ந்து உழைக்கிற ஒவ்வொரு சகோதரமார்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன இயேசு ஒரு கனத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஊழியத்திற்கு பொருள் உதவிகளை செய்கிற, காணிக்கைகளால் தாங்குகிற, ஆலய கட்டுமான பணிக்கு கொடுத்த அத்தனை குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர்கள் மடியிலே நீ திரும்ப போட வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் கொடுக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறீர், எங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே விடுதலையாக்கும், நீரே நடத்தும். தொடர்ந்து உடைய நாமத்தை உயர்த்த எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர்
9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.